அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் அனைவருமே புனிதமான ரமலான் மாதத்தினுடைய ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நாம் மிக முக்கியமாக செய்து முடித்து கொள்ள வேண்டிய ஒரு அமல் அப்படின்னா அது சிறந்த செலவாத்துக்களை தேர்ந்தெடுத்து நம்ம ஓதுறது தான். ஏராளமான செலவாத்துக்கள் இருக்கு. அதுலேயும் இன்றைய ஜுமாவுடைய தினத்தில் அசருக்கு பிறகு இதை ஓதணும் அப்படின்னா ஏராளமான சிறப்பு இருக்குது அப்படின்னு ரசூல்லா நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த செலவாத் என்ன அப்படின்னா அதுதான் அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதனின் நபியில் உம்மியி வலா ஆலிஹி வசஹ்பிஹி வசல்லிம் தஸ்லீமா. இந்த செலவாத்தை இன்றைய தினம் நம்ம ஓதுறதுக்கு அல்லாஹாலா 80 வருட பாவங்களை நமக்கு மன்னிக்கிறான். 80 வருடங்கள் அமல் செய்த நற்கூலியும் நமக்கு கிடைக்குது. எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு விஷயம் பாருங்க. எனவே இந்த ஜுமாவுடைய தினத்தில் அசருக்கு பிறகு அந்த தொழுத இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி இந்த செலவாத்தை 80 முறை நீங்கள் ஓதிடுங்க. ஏன்னா அடுத்த வாரம் ஜுமா வரைக்கும் நமக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுது. அப்படின்னா அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் நமக்கு ஒரு வாரத்திற்கு நமது வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கும். அல்லாஹ் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான். அப்படி இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டங்களும் கவலைகளும் பிரச்சனைகளும் நம்மளை நெருங்காது. அதனால தான் ரசூல்லா சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு அமலையுமே நீங்கள் தொடர்ச்சியாக செய்யுங்க, அதற்கான நற்கூலி அதிகமாக அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்னு. எனவே வாரம் தவறாம ஜுமாவுடைய தினத்துல நம்ம இந்த ஒரு செலவாத்தை 80 முறை ஓதுறது அப்படிங்கிறது நமக்கு நாமளே செய்து கொள்ளக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா ஒவ்வொரு வாரமும் நமக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கு. அப்படின்னா பாவம் இல்லாத மனுஷங்களாக தான் நம்ம இருக்க முடியும். 2 வாரங்களுக்கு இடையில அல்லாஹ் நமது பாவங்களை மன்னிக்கிறான் அப்படின்னா நமது வாழ்க்கையில் எந்த சோதனையும் இருக்காது. எனவே ஒவ்வொரு ஜுமாவுடைய தினத்திலையும் இந்த செலவாத்தை நீங்கள் 80 முறை ஓதுறத வழக்கமாக்கிக்கோங்க. கண்டிப்பாக அதற்கான ஒரு சிறப்பு உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு கண்கூடாக பார்க்க முடியும். ஒவ்வொரு அமலையுமே நம்ம சாதாரணமாக நம்ம நினைக்கக்கூடாது. அதற்கு பிறகு ஏராளமான சிறப்பு இருக்கும். அதற்கு பிறகு ஏராளமான ரஹ்மத்தும் அருளும் நமக்கு கிடைக்கும். அதனால் நம்ம ஒவ்வொரு அமலையும் தேர்ந்தெடுத்து நம்ம ஒவ்வொரு நாளும் அதிகப்படுத்திக்கிட்டு தான் போகணும், குறையவே கூடாது. எனவே இன்றைய ஜுமாவுடைய தினத்தில் எதை மறந்தாலும் இந்த செலவாத்தை ஓதுறத மறந்துடாதீங்க. கண்டிப்பாக நமது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.